நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேம்சன் முதலில் மூடியை திறக்கிறார். குண்டு, நாங்கள் சிக்கி இருக்கிறோம். நிறுத்து, காத்திரு. இந்த குண்டு நறுமணம் நல்ல நறுமணம். இது சாப்பிட போதுமானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாவ், நான் இவ்வளவு சுவையான குண்டை சுவைக்க முடியும் என்று நினைக்கவில்லை. இது உண்மையிலேயே ருசியாக தெரிகிறது. ஓ, எனக்கு நினைக்கிறது நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன? எனக்கு ஏதோ புரியல. உனக்கு ஒரு துண்டு எடுக்க அனுமதி யார் கொடுத்தது? இந்த நிஜமல்லாத சுவையான குண்டை நான் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? ஆனால் அது நேரத்தை மந்தமாக்குகிறது. ஆமாம், சரி, நான் அதை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. உஃப், ஷோ, எனக்கு தோணுது ஒரு அடுக்கு உணவுக்கு பொருத்தமல்ல. ஓ, ஓ மை காஷ், லில்லி, உன்னிடம் சுவையான பாம் இருந்தால் உன் மூடியின் கீழ் என்ன இருக்கிறது? ஓ, இங்கே ஒரு உண்மையான குண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கே வெடிக்க போகிறோம். அந்த சத்தம் என்ன? எனக்கு யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சூப்பர் வீட்டா தனது வழியில் இருக்கிறார். பெண்களே, நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் குண்டை எளிதாக செயலிழக்கச் செய்வேன். ஆனால் முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரிப்பன்கள் மூலம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த குண்டையையும் நீக்க நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, அதை உடனே செயலிழக்கச் செய்வேன். ஓ, நான் முடியாது. என்ன ஒரு அவமானம். ஆப்ஸ். ஓ ஓ, பெண்களே, யாரிடமும் சொல்லாதீர்கள். என்ன? அவள் பறந்து விட்டாள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நிறுத்து, அமைதியாக இரு. நாம பாப்பாவிடம் உதவி பெற முடியுமா? ஆம். ஒருவேளை ஃபன்னி சிக்கன்? இல்ல, நாங்கள் வெடிக்கப் போகிறோம். நிறுத்து. குண்டை நறுக்குவது நல்ல யோசனை அல்ல. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த வயர் கட்டர்களை கொண்டு வயரை வெட்ட வேண்டும். எந்த வயரை வெட்டுவது என கண்டுபிடிக்க வேண்டும். அது சிவப்பு வயர் என நம்புகிறேன். ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஏ, என்ன? ஓ, இல்லை. வாவ், அந்த குண்டு சாக்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மிக சுவையான வெடிப்பு. ஆஹா, விளையாடுவோம். நமக்கு மேலும் காண்டிகள் தேவை. வாவ், இங்கே ஒரு உண்மையான தொழில்முறை கேமரா இருக்கிறது. எம்மா, என்னை ஒரு படம் எடுக்கிறியா? ஆம், நீ ஒரு மாடல். ஓ, லில்லி, இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. இப்போது எனது ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா, தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். ஓ, ஒரு நிமிடம். நான் அந்த குளிர் கண்ணாடிகளை அணிய விரும்புகிறேன். சரி சரி. ஹாம். யோ, ஆம், நீ ராப்பர் மாதிரி இருக்கிறாய். என்ன? அதை எனக்கு கொடு. என்ன ஒரு பயங்கரம். நீ எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. உன் முட்டாள் கேமராவை எடுத்துக்கொள். இது ஒரு நல்ல படம். இது நகைச்சுவையாக உள்ளது. வாவ், உங்களுக்கு சாக்லேட் கேமரா இருந்தால் யாருக்கு படங்கள் தேவை? எனக்கு நினைக்கிறது அவளும் சேகரிக்க முடியும். வாவ், அவள் தனது கண்ணாடிகளை சாக்லேட் கண்ணாடிகளாக மாற்றிவிட்டாள். ருசியாக இருக்குது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? எனக்கு கூடுதல் சாக்லேட் இனிப்புகள் வேண்டும். போகாதே, எனக்கு என் ஸ்னிக்கர்ஸ் இருக்கிறது. எவ்வளவு மோசமானது. அந்த ஸ்னிக்கர்ஸ் நீண்ட காலமாகவே எரியப்பட வேண்டியது. ஏன்? பாருங்கள், இப்போது நான் அவற்றை சாப்பிட முடியும். இது நிஜமாகவே குளிர். ஓ மை காட், எனக்கு இது பிடிக்கும். எனக்காக ஒரு துண்டு சேமிக்க முடியுமா? ஆம். ஓ, நன்றி. முடியாது, அத பத்தி சிந்திக்க கூடாது. ஏய், ஏமா, உனக்கு மாற்றிக்கொள்ள விருப்பமா? நான் உனக்கு என் கேமராவை கொடுக்கிறேன். நீ உன் கேமராவை எனக்கு கொடு. முடியாது. ஓ, அப்படியா? அப்ப நான் இதை எனக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். அத திருப்பி வே. அது என் கேமரா. அதுல இருந்து கையெடு. ஓஹோ, நான் என்ன செய்தேன்? லில்லி இப்போது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளார். ஓ இல்லை, என்ன பயங்கரம். நான் அவளது கையை உடைத்து விட்டேன். ஆனால் என்ன பயங்கரம், அது சாக்லேட் கை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் நல்லது.
பார்ப்போம். வாவ், எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சது. நானும். நமக்கு அதிர்ஷ்டம் நண்பா. என்ன விசித்திரமாக 2 ஒரே மாதிரியான ஐபோன்கள் இருக்க முடியும். ஓ வாங்க இந்த தருணத்தை அனுபவிக்கவும். என் ஐபோன் விசித்திரமாக மணக்கிறது. ஓ எனக்கு தெரியும், இது சாக்லேட். ஆஹா, ருசியானது. எனது ஐபோன் உண்மையானது. ஹூரே, நான் குளிர்ச்சியான செல்ஃபிகளை எடுக்க முடியும். உங்கள் நண்பருடன் செல்ஃபிகள். சிறுமி, உனக்கு பாடம் கற்பிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு பேய் இருக்கிறது. எனக்கு உதவுங்கள். ஓ ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன, நீங்களே அதை கைவிட்டு விட்டீங்க? ஓ இல்லை, இது உடைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ முற்றிலும் நான் அதை லில்லியின் சாக்லேட் ஐபோனுக்கு மாற்றிக்கொள்வேன். லில்லி, நான் உனக்கு என் ஐபோனை கொடுக்கறேன், நீ உன் ஐபோனை எனக்கு கொடு. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ ஹே, அந்த ஐபோன் உடைந்தது என்று நீ சொல்லவில்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன். எனக்கு என் சாக்லேட் திரும்ப வேண்டும். சரி, ஆஹா, எதுவும் மீதமில்லை. இந்த சாக்லேட் சார்ஜர் என்னை காப்பாற்றுமா? சரி, முயற்சி செய்வோம். இது உண்மை. இப்போது எனக்கு மீண்டும் முழு சாக்லேட் ஐபோன் உள்ளது. மேலும் இந்த கற்பனை சுவையை மீண்டும் அனுபவிக்க முடியும். ஓ என் கடவுளே, என் சார்ஜர் என் ஐபோனின் கண்ணாடியையும் திருப்பி கொடுக்குமா? அது வேலை செய்யவில்லை. நீங்கள் அவளது காதை காண வேண்டும். நீங்கள் இதுவரை புரிந்து கொண்டிருக்காவிட்டால் நீங்கள் 1000 மாயமாக்கப்பட்ட பொத்தான் சவாலில் இருக்கிறீர்கள். எனவே நான் புதன்கிழமையுடன் தொடங்க விரும்புகிறேன். வணக்கம். பட்டனை அழுத்துங்கள். மின்சார நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். சரி, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆச்சரியம், அது ஒரு முழு வண்ணக்கொத்துக்களின் வாளி. உங்களுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அற்புதம். அது என்ன? வண்ணப்புழுக்கள்? உண்மையான புழுக்கள் இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். ஆனால் இவை வாழ்ந்து கொண்டிருப்பதை விட சுவையாக உள்ளன. நான் இதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடுத்தது என்ன முதல்வர்? இன்னும் கொஞ்சம் வையுங்கள். நான் நடனமாட விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், வென்ஸ்டே கமிவம்ஸ் வைத்திருக்கிறாள். அது மோசமான தண்டனை அல்ல. ஏன், எனக்கு வண்ண வில்லுக்கனி கிடைக்குமா? பார்ப்போம். ஓ, மீண்டும் புழுக்கள். ஆனால் இத்தகவனம் உண்மையானவை. சரி, இணையிட்ஸை உடனடியாக கொதிக்க விட வேண்டாம். அது ஒரு இந்த மாத்திரை. குட்டியான புழுக்கள் ஒரு அச்ச சர்ப்ரைஸாக இருக்கட்டும். உஹ், நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். இல்லை, அது என்ன? ஓ கொஞ்சம் காத்திருங்கள். அது பற்றியது இல்லை. சரி, அதுதான். அட சாமி. ஓ இல்லை, அவை நிஜ கீடைகள். ஓ முதல்வரே, நிறுத்துங்கள். ஓ, அதுக்கு உண்மையானவை கிடைத்தது. அதிர்ஷ்டம். புதன், உன் வரிசை மீது பொத்தானை அழுத்து. அப்பா, எனக்கு அதுன்னு நினைத்தேன். சரி, இதை செய்கிறோம். இந்த முறை என்னவெல்லாம் இருக்கிறதோ முழுவதும் கருப்பு பிசுக்கு. சரி, புதன்கிழமை இதற்கு பிடிக்கும் என்று உறுதியாக்கிறேன். அப்பா, முழுக்க கருப்பு என்பதற்கெல்லாம் அவள் ரசிகை. புதன்கிழமை தயாரா? கூட்டாளி, இது பொதிந்து போனது மாதிரி இருப்பதெல்லாம். அது என்ன? ஓ இல்லை, இதுவையா கருப்பு பிசு மாதிரியே இருக்கும் என நினைக்கிறேன். இது மிகவும் அருவருப்பு. ஏன்? அதுதான் வென்ஸ்டே. உனக்கு பிடிக்கிறதா? உண்மையில் எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கிறது. ஆஹா, புதன் எப்படிப்பட்ட விசித்திரமான பொருளை எடுத்தாளவோ. நீங்க என்ன பார்க்கிறீர்கள்? இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. பொத்தானை அழுத்து, இல்லையெனில் உன் பெற்றோர்களை கேட்டுக்கொள்வேன். சரி, பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பப்பட முடியாது என்று நினைக்கிறேன். சரி. ஓ ஹோம், இது ஸ்கிட்டில்ஸ். நீ சாக் பாட் அடிச்சிருக்க. இந்த பெரிய ஸ்கிட்டில்ஸ் பாக்ஸ் நேரா உன்னை சேர்ந்துதான். தயார் சாமன். ஆஹா, அது எந்த கேடு இல்லாமல் இருக்கும் என்றே நம்புகிறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். அற்புதம். என் பிடித்த தேன் பலகாரம். எனக்கு பிடிக்கும். இதை எல்லாவற்றையும் சாப்பிடப் போகிறேன். ஓ ஆம். அப்பு அங்கு
அவை ரொம்ப இருக்குன்னு ஓ இல்லை. ஓ ருசியாக இருக்கு. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏன் இந்த வண்ண கலவையானது என்ன? ஸ்கிட்டில்ஸ். புதன்கிழமை உங்களுக்கு தற்செயலாக கவனச்சிதறல் உண்டாக்க வேண்டியதில்லை என்றே நினைக்கிறேன். ஆனால் இது உங்கள் முறை. நானே அழுத்துகிறேன். இப்போது புதன்கிழமையை என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, இது ஒரு ஜாடி வானவில் கண்ணாடி. சிறந்த தேர்வு. அவ இத பிடிக்கும்னு நம்புறேன். இது என்ன? ஓ இல்ல, இது என்ன? நான் மிகவும் வெறுப்பது தானா? சரிப்பந்தம் வண்ணமயமானது. வெறுக்கிறேன். அவை என்னை ஒட்டி கொண்டுள்ளன. ஓ, வெறுக்கத்தக்கதேமாக உணர்கிறேன். என்ன ஒரு ஓ புதன்கிழமை, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் இல்லை, அது செய்தது ஃபேமஸ் தான். நான் பாதகமாக இருக்கிறேன். நாம் கடந்துட்டோம். வா ஏனிட். சரி, இது செய்யலாம். ஓ வாவ், இது ஓரியோ குக்கீஸ். அதன்ஷே ஐ எனிட் பால்ஸ் நான் சில தின்னுவேன். ருசியானது. அரி, தயாராக இரு. உன் வாய் தெரிவதற்கு தயாராக வா. ஓ ஓ அது என்ன? ஓ அவை கற்கள் இல்ல, அவை என் பிடிச்ச ஓரியோ குக்கீகள். ஓ அது ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லீடு செய்யணும் அப்படின்னு நம்புறேன். புதன்கிழமை நர்த்தனம் செய்ய முடிவு செய்தார். அதை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆஹா, நான் மீண்டும் போய்விட்டேன். நான் ஆணியை அழுத்தி விட்டேன். புதிய பரிசோதனைக்கு தயாரானவளாக என்ன இல்லை. செய்தாய்? ஓ, அந்த பொத்தானை அழுத்து. சரி, இன்றைக்கு ஏனிட் அதிர்ஷ்டசாலி. இது சாக்லேட் சிரப். ஏனிட், உன் தண்டனை இன்றைக்கு மிகவும் இனிமையானது. ஓ, நமக்கு வண்ணத்து சிரப்கள் கிடைத்து விட்டது. ஓ ஓ அது என்ன? அது ருசியாக இருக்கிறது. ஓ ஓ ஏனிட் சேஜ், அவ்வாறு செய்யவா? நல்லா. ஏனிட், எங்கள் அதிர்ச்சியை நீங்கள் விரும்பினீர்களா? அது உண்மையில் நல்லதுதான், ஆனால் நான் முழுக்க கிருமி மிக்கவள். அப்படியா? இது போங்க. புதன்கிழமை வணக்கம். பட்டன் அழுத்தவும் தயவு செய்து. ஓ சரி, எப்படியாவது இதை செய்வோம். ஓ, சிறிய எலிகள். புதன்கிழமை அன்று சிறந்த தேர்வு, ஏனெனில் இது ஸ்வீட்ஸ் போன்றது. இப்போ வந்துவிட்டது முழு எலி கூண்டு. அவற்றையெல்லாம் அவள் மேல் போட்டுவிட ஆவலாக இருக்கிறேன். அவற்றுக்கு நல்ல தோற்றமில்லை, ஆனால் புதன்கிழமையன்று அவள் விரும்பலாம். கடவுளே, இது என்ன? நான் அனைத்து சிறப்புகளையும் லிக் செய்து விட்டேன் என நினைக்கிறேன். வெப்தே சாமி, உன்னிடம் எலி இருக்கின்றன. அவை அருமையாக இருக்கின்றன. இதில் மொத்தமான ஒன்று உங்கள் வண்ணமயமான ஸ்வெட்டர். சரி, அடுத்ததாக போய்கொண்டிருக்கிறேன். நான் இந்த பொத்தானை அழுத்துகிறேன். அப்படியா? மிகுந்த நல்ல தேர்வு. அது என்ன இருக்க போகிறது? ஓ, கோக் பாட்டில்கள். இப்போது அதை எடுப்போம். இந்த பாட்டில் புதன்கிழமை கூண்டுக்குள் நிச்சயமாக போக போகிறது. அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நம்புகிறேன். அப்படியா? இதை செய்யலாம். இது என்ன வெள்ளம்? இந்த நீருடன் குழாயை முடிக்க வேண்டாமா? ஓ, நான் ஒட்டி கொண்டுட்டேன். ஏய் கோக், வேன்ஸ்டே இப்போது அழுக்காக மட்டுமல்ல, ஈரமாகவும் இருக்கிறாள். அதுதான் தானா? சரி, அதுதான் சரி. இனட், உன் வரிசை. ஓ ஏற்கனவே சரி, இந்த பட்டன் நல்லதாக இருக்க போகிறது என்கிற உணர்வு எனக்கு உள்ளது. நாம் அறிய போகிறோம். அப்படியா? வண்ணத்து பூச்சி கீற்றுகள். அவை அழகாக இருக்கின்றன. ஈனிட் வண்ணக்கோழியாக மாறப்போகிறாள். இங்கே கீற்றுகள் இருக்கின்றன. இதோ இனிப்பு. இது என்ன சாமி? இது என்னை தும்ம வைக்கிறது. ஓ அவை இறகுகள். ஆனால் ஓ அவை என்னை தும்ம வைக்கின்றன. ஓ இல்லை, நான் முழுவதும் அவற்றால் போர் வைக்கப்பட போகிறேன். அது வேடிக்கையாக இருந்தது. இதற்கு பதிலாக இதோ மற்றொரு இறகு. உன்னை கோழிய மாதிரி நின்னுருக்கே. அப்பா, அச்சேத்துக்கு உண்மையிலேயே செய்கிறேன். நல்லது, நான் இன்னும் அழகுதான். எந்த பொத்தானை தேர்வு செய்வது என்று எனக்கு தெரியல, ஆனால் இத பண்றோம்.
ஏனிட் மற்றொரு அதிர்ச்சியை விரும்பினார். நச்சுன்னு அது கரப்பான் பூச்சிகள். ஐயோ, அது வெறுப்பாக இருக்கிறது. மொத்த ஆடுகளும் கரப்பான் பூச்சிகள். ஏனிடின் அதிர்ஷ்டம் மறைந்து விட்டது. சரி, நான் அவள் மேல் இதை வாரி அழிக்க வேண்டும். என் ஆச்சரியம் எங்கே? நான் காத்திருக்கிறேன். ஓ ஓ, இல்லை இல்லை இல்லை, அது அருவருப்பாக உள்ளது. அவை கரப்பான் பூச்சியா? நான் அவைகளை வெறுக்கிறேன். நான் பயப்படுகிறேன். ஓ இல்லை, அதை விளக்குங்கள். நீதியை பற்றி பேசிக்கொண்டே புதன் அல்லது வேறென்றால் உன்னை அழுத்த பிறகுதான் மிதவெப்ப நிலையை கைப்பற்ற நிறைவடைய முடியும். ஏற்கனவே சரி, இதழ் பார்க்கலாம். ஓ, இது ரோஜா நிற எளிமையான டொனட்டுகளாக இருக்கிறது. அற்புதம். ஓ, எவ்வளவோ அதற்கென்று சில. புதன்கிழமை இதை விரும்புவார். இதோ சுவையானவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன கிடைத்தது இந்த முறை? டான்பட்ஸ். அது அருவராக்கும், ஆனால் அவை மோசமாக தோன்றினாலும் சுவையாக இருக்கின்றன. ஓ, புதன்கிழமை டோனட்டுகள் எடுத்துள்ளீர்கள். எனக்கும் ஒன்று வேண்டும். தயவு செய்து புதன்கிழமை இல்லாமல். ஆஹா, நீ செருக்கானவன். நன்றாகவே ஏனிட், நீ பொழுதுபோக்கமாய் இருப்பதை போல தெரிகிறது. பொத்தானை அழுத்து. சரி, உள்ள என்ன இருக்கிறது? ஓ வாவ், அது ரெயின்போ பாப்பிட்ஸாக இருக்க போகிறது. அருமை. அவற்றை வெளியே எடுத்து வைப்போம். உஃபாக்கு, அவை கனமாக இருக்கிறது. சரி, ஹயா. ஓ ஆம், நான் ஒரு மாஸ்டர். அது என்ன? ஓ, அது மிகவும் கியூட். அவை ரெயின்போ பாப்பிட்ஸ். அருமை. வாவ், நான் அந்த விளையாட்டை பிடிக்கும். அப்போ அதை வைத்துக் கொள்ளலாம். ஓ, இது மிகவும் குளிர்சாதனமாக இருக்கிறது. நான் இழந்திருந்ததே இதுதான், அந்த சேருழிகள் அல்ல. வெட்னஸ்டே அங்கே என்ன செய்கிறார்? பொத்தானை அழுத்து. பெரிய பிறரின் பாராட்டாக. மற்றும் புதன்கிழமை கருப்பு முட்டைகள் பெறுகிறது. அவை கெட்டு போனவா? யக், அது அருவருப்பாக உள்ளது. சரி, அப்படியானால் இந்த கூடை புதன்கிழமையின் கூண்டில் இருப்பதற்கு முழுமையாக தயாராகியுள்ளது. ஆச்சரியம். நான் எதனை வேண்டுமானாலும் ஏற்க தயாராக உள்ளேன். ஓ, அது என்ன? நான் உயிர் முட்டைகளால் மூடப்பட்டுள்ளேன். அது நல்லதுதான். அதை நான் ஒருபோதும் கழுவ மாட்டேன். புதன்கிழமை, நீ மிகவும் உணர்வு பூர்வமாக இருக்கிறாய். ஏனிட், சிரிக்காதே. பச்சனை எனக்கு அழுத்து. மிகவும் பிடிக்கும். இதையே தேர்வு செய்கிறேன். அப்படியா? இந்த முறை என்ன கிடைத்தது? ஓ, அதனால் உங்களுக்கு சுதந்திரமாம். ஏனிட் இறுதியாக திறவுகோலை கண்டுபிடித்து விட்டாள். அதனால் வாழ்த்துக்கள். ஏ, என் விசை, என் பிரியமான விசை, இது எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். உடனே வந்து விடுகிறேன். ஹூரே! ஹாஹா, நான் வெளியே வந்து விட்டேன். பை பை எல்லோருக்கும். நான் குளிக்கப் போகிறேன். ஹூ, நான் எப்போ விடுவிக்கப்படுவேன்? ஏனிட், உதவி பண்ணு. நீ இங்கேதான் இருக்க போற. எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னெட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும். எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு. இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்போதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்போ இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை.
அவர்களை உற்சாகப்படுத்த இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெர்ரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு இப்போ நான் என் டானட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டானட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள். மிக அருமையான ஒரு டானட்ஸ்கள். காட்சி மட்டும். சுற்றி கழித்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு. இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம். என்ன? எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டானட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். இதுவே என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்தா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இதை திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கிழத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். காய்ச்சல் பற்றி எடுக்கிறது. நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்தாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல. எனக்கு இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சாண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு.
கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன், மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது, ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும், ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி, எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன், காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள், ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆச்சு நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவர்சரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஓர் பூந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கு. சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே புதன்கிழமை, அதை நீக்குங்க. Hand sanction saying, Hushane hand, creamer spray. Before ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலை வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம் ஒரு கண்ணாடி, ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி, ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும்.
அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும் மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன், எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ் மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதே இல்லை. ஓ, சிப்பாமலை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காய வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. இவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். வரவேற்கிறோம். நான் எப்படி இவ்வளவு அவ்வளவாக அமைந்து விட்டேன்? என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே, ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதழ எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும், எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக சவாலுக்கு சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்?
எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பயனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன, நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல, இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அது அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய், க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு டிஐசி டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே, ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. இடம் பயின்று. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. ஏன் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்து செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள். தெரியுமா, மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்கதான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். ஏய் சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ். அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏய், எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. ஹா, அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா?
அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். ஆமா, நீ எங்கே போகிறாய்? எனக்கு நினைக்கிறேன் நீ சந்தேகமாக இருக்கின்றாய். உங்க ஹெல்மெட் அவளுக்கு அனுப்புங்க. இல்லை, ஒன்றுமில்லை. நீ என்ன பண்ற? அதை சரி பார்ப்போம். அதை சேமிக்க இதையெல்லாம் எடுத்துக்கோ. இப்போது உனக்கு அது இருக்கிறது. என்ன? எதுவும் இல்ல. ஜெய், இதோ நான் கேஞ்சம் முழுமையாக ஆயினஸ்டான என்டிசா அதிவசேன் அப்படிங்க. ஆனால் இது செயல்படுவதில்லை. எனக்கு ஏன் என்று தெரியல. அதை சுத்தம் கூட செய்ய முடியவில்லை. மன்னிக்கவும். என்னோட தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை. நகல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். முதலில் அங்கே சூஷி பொரி அமைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். இது நான் எனது குரல் கேட்கவில்லையா? என்ன? இது இல்லையா? நாம் பந்தயம் நடத்த வேண்டும். பெயருக்காக. சரி, நீங்கள் அனைவரும் தொலைபேசியில் தான் இருக்கிறீர்கள். நான் குழந்தையை அவன் விதிக்கு கேட்டு செல்கிறேன். அதை எரிந்துவிடு. சிறிய எலி அலெக்ஸ் உன்னை காத்திருக்கிறார். எவ்வளவு பயங்கரம்! எங்கே இருந்து இந்த எலிகள் வந்தது? நமக்கு குழாயை சுத்தம் செய்ய வேண்டும். அடடே! ஏன் மீண்டும் இங்கே இருக்கிறாய்? அலெக்ஸ் உன்னை தேடிக் கொண்டிருந்தாராம். அதை பாருங்கள். எப்படி இருக்கிறாய்? நீங்கள் தயாரா? ஒரு வினாடி. ஆமாம். நன்றி. அப்படிப்பட்ட நீர் சிகிச்சைக்கு பின் எவ்வித எலி எஞ்சியதில்லை. நான் முழுவதும் நனைந்து விட்டேன். குழாய்களை எப்படி கையாளுவது என்பதில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை கவனிக்க ஏதோ சந்தேகத்துக்கிடமானது நடந்தது. காத்திருங்கள். நிலை நின்று நீங்கள் யார்? அனைவரும் உங்களை மிகுந்து எண்ணினோம். உண்மையாகவே நீ யாப்ட்ரி. அங்கே அது இருக்கிறது. வாவ்! KF.C-யின் கோழி மாம்சம் என்னை மிகவும் பிடிக்கும். இன்னும் என்ன இருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? தேயிலை எந்தேகே ஏப்பன்சி பார்சல் முழுக்க எடுத்துக்கொள். நான் மற்றவர்களை போய் ஊட்டுகிறேன். ஐயோ இல்லை. அலெக்ஸ், வணக்கம். நான் உனக்காக ஒரு நண்பரை கொண்டு வந்தேன். பாரு, ஒரு நண்பரா? நான் இதுக்கு பிறகு ஒரு முயலை பார்த்ததே இல்லை. அது என் வயசுல. நீ எல்லாவற்றையும் குழப்பி விட்டாய். மைலி, அழகான வரிகள். நிறுத்து. நின்று விடு. அங்கு தூரத்தில் சில இருக்கிறதா? அந்த கோழியை காட்டுகிறேன். அதுதான் நான் நினைத்தேன். என்னிடம் எப்போதும் பொய் சொல்வதை நிறுத்துவீர்களா? என்னவை பேசுகிறீர்கள்? நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமே என வலியுறுத்துகின்றேன். கொலைகாரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று ஊகியுங்கள். நீ என்ன செய்கிறாய்? குதிரை எங்கே? ஓ, எனக்கு நினைவில் இருக்க வேண்டும். ஓ, இது இங்கே. அப்புறம் இங்கே. இது 2 பெர்கர்கள் தான். அப்புறம் இது இங்கே. இது இருக்க முடியாது. நான் அதை உன் கைகளில் பார்த்தேன். ஹோம், நீ அதை குறிப்பிட்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இங்கே சொல்கிறேன் என்று நினைக்கப்படவில்லை. நான் இப்போது போகவில்லை. ஆமாம் நண்பா. புகர், எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். நீங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். எனது சீஸ்டப்பியின் கீழ் நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்கார்வீர்கள் என்று நினைக்கவில்லை. என்ன அவ்வளவு நேரமே? நிறுத்து. நீ யார்? நீ மில்லாவை பாதி அளவு நினைவூட்டுகிறாய். நான் நினைக்கிறேன் நீயும் அவளும் ரொம்ப ஒரே மாதிரியா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிருமித்திரைகளை பெயிண்ட் செய்ய வந்தேன். பாருங்கள், உங்கள் அனைத்து பெயிண்ட் உதிர்ந்து விட்டன. இதை புது பெயிண்ட் செய்ய வேண்டும். ஆமா, உண்மையில
அது சிட்டியில் என்ன காணப்படுவதுதான், அது ஓவியம் அல்லவா? நீங்க தாங்களே பார்த்துக் கொள்ளலாம். சரி, நல்லது. இப்போது ரோலரை காட்டு. யாரோ என்னை கடித்தார்கள். அது என்ன இயல்பு? என் முட்டி விரல் மிகவும் வலிக்கிறது. இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன். இது முதல் முறை. பஷ்! ஓ ஹை காட், நான் உன்னை பிடித்து விடுவேன். அப்புறம் சந்திப்போம். ஓ, இது மிகவும் நன்றாக இருக்கிறதா? ஆமாம். 1 2 3 4 1 2 விசித்திரமாக. இது எதுக்கு இவ்வளவு குத்துகிறதோ? உதவி உதவி. அலெக்ஸ், உன்னுடன் என்ன தவறு? அழகிரி எங்கு? அவர் ஸ்ட்ரேஸ்ல இருந்து வந்தார் என நம்புகிறேன். இது உந்த பையோதா இல்ல, எனக்கு இது மீண்டும் எண்ணிக்கை போய். நல்ல இரவு. அவள் அவர்களை அனுமதித்தாள். அங்கே ஊரே எதுவுமே ஆகட்டும். ஆனால் மில்லா உன்னை பிடிக்க வச்சேன். சுமாரான பொண்ணுக்கு சினுங்க. நீயும் எனக்கு ஹாம்ஸ்டர் இங்கே கொடுங்க. அமைதியா இருங்க. இப்போ எனக்கு ஒரு சிறிய நண்பன் கிடைச்சிருக்கிறான். நான் அவனை ஸ்டீவன் அழைக்க போறேன். நான் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டேன். என் நல்ல பையன். அங்க இருக்கிறேன். நின்று விடு. நீங்க இங்கே மிருகங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இது சிசி. அவள் என்னை காட்சிகள் செய்ய உதவுகிறாள். உங்களுக்கு காட்சிகள் பிடிக்கிறதா? நான் நிறைய செய்ய முடியும். இல்ல, இங்கே பைத்தியக்காரர்கள் தேவையில்லை. நீ இப்படிதான் நினைக்க கூடாது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை என்னால இப்பவே காண்பிக்க முடியும். இந்த தூண்டை பார்த்த பிறகு நீ தூங்கி விடுவாய். 1 2. இது வேலை செய்தது. ஓ, நான் ரொம்ப நல்லவன். அலெக்ஸ், பாரு, நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே சென்றாய்? இது மீண்டும் அவன் இல்லை. ஆனால் ஆனால் அவன் பயனுள்ளவனாக இருக்கலாம். ஆம் ஆம், நீ உருவாக்கு. அப்படியா? நான் உங்களை வெளியே விடலாம். கம்பிகளை வேகமாக திறக்கவும். அடுத்த முறை ஹூரே! நான் சுதந்திரமாகிறேன். எல்லாம் நீக்கு நன்றிகள். அது எதையாவது எடுங்கள். நான் சற்றும் வேண்டும். கவலைப்படாதீர்கள், நான் எனது உட்காவணையில் இருக்கிறேன். சிசியும் என்னை போன்றவளாக தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சிசிக்கு என அன்பளிப்பு இல்லையா? யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஹூரே, நன்றாயிருக்கும். சரி. இங்க குட்டுக்காரன் இல்ல. வெளியே செல்ல நேரமாச்சு. நான் என்ன செய்தேன்? என்ன நடக்கிறது? அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இங்க என்ன நடந்தது? அலெக்ஸ் எங்க? அதுதான் நம் பயிற்சி. மிண்டி மங்கி. ஹலோ, என்னுடைய சின்ன பில்லி. நான் உன்னை ரொம்ப நினைக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். 3 2 1 திறக்க ஒரு கோக்க கோலா கன ஹூர். ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ, எவ்வளவு விசித்திரம். அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே! இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல். அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி. இது உண்மையில் கிடைக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது. இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம். கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம். இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணே, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை.
உன் முறை. சரி. மகிழ்ச்சியுடன் வாய் வழியாக. ஓ கடவுளே, இது ஒரு நல்ல கொஞ்சம் கேமரா. விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி! என்ன நடந்தது? என் கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். வாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு! அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒண்ணும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே? பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி. இல்லை என்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. என் உயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்றுவள்ளி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. ஐலட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக்! அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை! மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு. நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, மீண்டும் ஏமாற்றியதுதான் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான். அன்பே, எதுவும் இருக்கிறதா? ஏமி, பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்! ஆனால் நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். நீ என்ன செய்கிறாய்? ஓ, தவறவிட்டாயா? ஓ, வாவ்! ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை. இல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா?
இல்லை சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது ஒரு கேக். இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படி இன்று எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், அங்கே சுவையான ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. சரி, எனக்கு இது ஒரு சிறந்த தொடக்கமாக தோணுகிறேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். தொடக்கத்திற்கு மோசமில்ல. ஏன் நான் நத்தையாக வேண்டும்? ஆம், உங்களை இருவரையும் முந்த விரும்புகிறேன். இப்போதே தொடங்குகிறேன். வாவ், அது ஒரு வேகம். வேகம் நிச்சயமாக பிரமிப்பூட்டுகிறது, ஆனால் இது இன்னும் வேகமாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கிட்டில்ஸை வாளியில் இருந்து ஊற்றினால் பிறகு அதை நிறம் பிரித்து குழாயில் பயன்படுத்தவும் சுவையாக இருக்கிறது. வாவ், இது போல. இது ஒரு தூசி உறிஞ்சும் இயந்திரம் போல, ஆனால் இது தூசி சுத்தம் செய்யல. இது ஸ்கிட்டில்ஸ்க்காக. ருசியாக இருக்கிறது. அது அருமை லில்லி. ஆனால் உன் நாக்கை பாரு, அது முழுவதும் மஞ்சளாக இருக்கிறது. அதனால என்ன? அப்படித்தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கும். வாவ், பாரு அலெக்ஸ், அங்க என்ன இருக்கிறது? நான் பார்க்க முடியவில்லை. இப்போது என் நாக்கு பச்சையாக இருக்கிறது. நான் பார்க்க முடியாது. வீட்டா, என் தலை திருப்ப 1 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அப்படித்தான், எதுவும் விலகவில்லை. ஏனெனில் நீங்கள் உங்கள் நாக்கில் நிறங்களை பிரித்தால் உங்கள் நாக்கு பல நிறமாக மாறுகிறது. சரி, நான் எல்லா மிட்டாய்களையும் சாப்பிட்டு மகிழலாம். இது எல்லாம் வேடிக்கையாக இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு உதவ முடியும். வாருங்கள். பிடி. வீட்டா, நீ முயற்சிக்கவே இல்லை. நீ சரியாக எரியவில்லை. ஓ, அப்படியா? அப்போ நீ உன் துப்பலை தீயாக எரிகிறாய். கவனமாக இரு. ஓச், நீங்க சண்டையிடும் போது நான் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறேன். அதுவே வீட்டா, எனக்கு போதும். லில்லி, வேண்டாம். ஆனால் நான் அதை பெற்றேன். சரி, உன் வாளியை திரும்ப எடு. அதுதான் அந்த வாலி, காலி வாலி. எனக்கு அது தேவையில்லை. ஆமா, உண்மையில். என் இனியவளே, எம்ம விரும்பத்தக்கவளும் ஒரே ஒருத்தியும், ஆனால் அதனால் உலகில் மிகவும் சுவையானதாகிறது. அலெக்ஸ், நான் உனக்கு உதவ முடியும் என்று உனக்கு தெரியும். நீ ஒரு நத்தை என்பதால் ஸ்கிட்டில்ஸ் வீணாக கூடாது. வாவ், நிமிடம், நான் உங்களுக்கு உதவுகிறேன். நான் இன்னும் ஒரு விஷயம் சாப்பிட தயாராக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, என் ஸ்கிட்டில்ஸ் இல்லை, அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் வாளில கண்ணீர் இல்லை. அலெக்ஸ், நீ மிகவும் மடையன். அமைதியாக இரு வீட்டா, அவன் இன்னும் தெரியாது. என்ன தெரியல? ஓ, எப்படி? நீ ஒவ்வொரு கடைசி மிட்டாயையும் சாப்பிட்டு விட்டாய். நீ திருடன். நாம் இனிப்புகள் சாப்பிட்டோம். இப்போது என்ன? வாவ், இப்போது சுவையான பீட்சா. வீட்டா, ஆம், நான் பல ஆண்டுகளாக விரும்பி வரும் ஒன்று. நீங்க கண் சிமிட்டுறதுக்கு முன் நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். சரி, நான் சுவையை அனுபவிக்கிறேன். சரி, தொடங்கலாம். அது சில சீஸ். அது எப்படி நீளமாக இருக்கிறது பாருங்கள். ஓ, நீ இன்னும் மெதுவாக செல்ல முடியுமா வீட்டா? சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு பூரிடோ பீட்சா, சுவையானதும் விரைவானதும், ஆனால் ஆபத்தானது.
என்ன பிரச்சனை? அலெக்ஸ், ஏதாவது செய். நான் முயற்சி செய்கிறேன். ஓ பிளேர், சரி, நான் சீராக இருக்கிறேன். போ லில்லி, இப்போது நீ. இது எளிதாக இருக்கும், எளிமையானதும் ருசியானதும் சுவையானது. ஆனால் நீர் தோலினை அகற்றலாம். ஐயோ லில்லி, என்னை நோக்கி இல்லை. மன்னிக்கவும் வீட்டா, நான். அது ஒரு விபத்து. அல்லது அது முக்கியமல்ல. இரட்டை பீட்சா முக்கியம். அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கொள். அட, தவிர்த்து விட்டேன். மீண்டும் தவிர்த்து விட்டேன். நேராக தலைக்கு. மீதமுள்ள துண்டுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய கடியில் வைப்பேன். 4 துண்டுகள் 4 மடங்கு நல்லது. சரியா? லில்லி, கவனமாக இரு. ஐயோ, ஏய், மன்னிக்கவும் அலெக்ஸ், என் மேல் கோபப்படாதே. இத பாராட்டுவது நல்லது. வித்தா இன்னும் முதல் கடிக்கையை நோக்கி இருக்கிறார். ஆமாம், இந்த உணவு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதா என்று நினைக்கிறீர்களா? பாத்திரத்தை பாரு, என்ன ஒரு பேரழிவு. வீட்டா, எனக்கு இடையூறு செய்யாதே. இந்த துண்டு முடிவடைய போகிறது. அடுத்ததற்கு தயார். ஆனால் என் பீட்சா எங்கே? எனக்கு ஒரு சுவையான விஷயம் நடக்க போகிறது என்று உணர்கிறேன். சுவையானதா? இல்ல, அது எலுமிச்சை. எலுமிச்சை விட புளிப்பு எதுவும் இல்லை. சரி, வேகத்தை தீர்மானிக்க நேரம் வந்துவிட்டது. ஆம், நான் தயாராக இருக்கிறேன். ஓ இல்ல, நீ இல்ல. நான் இப்படி அவதிப்படுவதற்கு பதிலாக அதை விரைவாக சாப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அதை எப்படியும் செய்ய வேண்டியிருக்கும் நண்பர்களே. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ எலுமிச்சை சாறை பிழிந்தால் எலுமிச்சையை சாப்பிட வேண்டியதில்லை, இல்லையா? அது ஒரு சிறந்த யோசனை. ஓ நன்றி. ஓ இல்ல, அல்லது நான் செய்ய வேண்டியதுதான். எவ்வளவு புளிப்பு! நான் அதை முடிக்கணும். நான் முடிக்க முடியும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் நல்லா உணரல, ஆனால் இது முடிந்துட்டது. மற்றும் ஆமாம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ சரி, எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. நீ எல்லா சாரையும் முழுமையாக பிழிந்தால் அதை குடிக்க வெறும் எலுமிச்சையை காலி செய்வது மிகவும் விரைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனால துன்பம் குறைவாக இருக்கும். நாங்கள் எலுமிச்சையை உள்ளே வைத்து இப்படி பிழியுங்கள். ஆனால் எரிய தேவையில்லை. யார் எரிகிறார்கள்? அது நான் இல்லை. நான் முக்கியமான ஒன்றின் நடுவில் இருக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ராவுடன் அலங்கரித்தால் நல்ல ஒன்றை பெறுவீர்கள். ஓ, எனக்கு இது நல்ல சுவையாக தெரிகிறது. அல்லது கெட்டது? ஓ இல்ல, லில்லி என்னை தலையாட்டினாள். ஏ மன்னிக்கவும் அலெக்ஸ், நான் இப்போது சரி செய்கிறேன். இது நல்லது. அலெக்ஸ், நீ மிகவும் மெதுவாக இருக்கிறாய். ஆம், மழை கொட்டுகிறது. என்னை மகிழ்விக்க ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு வரம்பு உண்டு. சாப்பிடு அலெக்ஸ். நான் சாப்பிடுகிறேன். ஓ, இது கொடுமை. எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ, எனக்கு கண்டிப்பாக உடம்பு சரியில்லை. மருத்துவர். அலெக்ஸ், உன் முகம் எப்படி இருக்கிறது? இந்த முறை எங்களுக்கு எந்த தோரணையும் இருக்காது என்று நம்புகிறேன். ஓ, அது என்ன? அது நுடெல்லா, அது இனிப்பு மற்றும் சுவையானது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். நான் முழு ஜாரையும் ஒரு கணத்தில் சாப்பிடுவேன். நான் குறைந்தபட்சம் அதை முயற்சிக்க வேண்டும். கவலைப்படாதே லில்லி, நீ அதை செய்ய முடியும். நீ தயாராகும் வரை நான் தொடங்கி விடுகிறேன். வழியில் தடையாக இருக்கிறது, ஆனால் என் விரல் அதை எளிதாக சமாளிக்க முடியும். ருசியானது. அற்புதம். 2 விரல்களும் அதை இன்னும் சிறப்பாக செய்யும். நீங்கள் உங்கள் முழு கையையும் ஜாரில் வைக்கலாம். ஆம், நான் செய்வேன். அருவருப்பானது. நீங்கள் இனிமையானது என்று சொல்ல நினைத்தீர்களா? இல்லை அலெக்ஸ், அவள் அருவருப்பானது என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் உங்களைப் போல அல்ல. நான் என் நுடல்லாவை கவனமாக சாப்பிடுகிறேன். கிட்டத்தட்ட அரச குடும்பத்தினர் போல. ஒரு சொட்டு கூட தவறவில்லை.
நான் உன் நுடல்லாவை சாப்பிட முடியும். நானும் வீட்டா. ருசியாக இருக்கிறது. இது ஏற்கனவே வெளியே வந்து விட்டதா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அப்படி தோன்றவில்லை. உன் நுடல்லா இன்னும் சிறந்தது வீட்டா. குறைந்தது அது என் நுடல்லாவை விட மோசமாக இல்லை. ஐயோ அகங்காரி அலெக்ஸ், உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். பிடிச்சேன். ஓ இது வலிக்கிறது. வீட்டா ஏன்? நீர் மற்றவர்களின் பொருளை எடுக்க எப்படி தெரியும்? ஓ இப்போது இது நிச்சயமாக முடிந்தது. லில்லி பற்றி என்ன? லில்லி சீக்கிரம், நீர் மட்டுமே காத்திருக்கிறாய். நான் உங்களுக்கு உதவுகிறேன். உதவிக்கு நன்றி. இப்போது நான் செய்ய முடியும். அந்த பொன் காகிதத்தை கிழிக்க முடியும். நீ என்னை கிண்டலிக்கிறாயா? இதோ நன்றி அலெக்ஸ், அது ரொம்ப இனிமையா இருக்கிறது. வா லில்லி, ஆஃப். இது கொஞ்சம் நேரமாகும் என்று நினைக்கிறேன். என்னுடன் சேர விரும்புகிறாயா? நான் விரும்புகிறேன். நேரத்தை கழிப்போம். நான் முடிவுக்கே அருகில் இருக்கிறேன். பாருங்கள். ஒரு நிறைவு கோடு 1 மில்லியன் ஆண்டுகள் தூரத்தில் உள்ளது. லில்லி, உண்மையல்ல, நூடல்லா என் வாயில் இருக்கிறது. ஐயோ, நான் அதை ஏற்கனவே சுவைக்க முடியும். வா வீட்டா, முடிவடையாதே. ருசியாக இருக்கிறது. நான் சொன்னேனே, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். லில்லி, நான் காத்திருந்தது சில வினாடிகளுக்கே மதிப்பானது. சில வினாடிகள். நீ வயசாகிற லில்லி. எங்களை பாரு, உன்னை பாரு. ஆம், இன்னும் கொஞ்சம். க்ளோஸ் செக் திறப்போம் ஒரே நேரத்தில். வாவ், எனக்கு நீல நிற பூபா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. உன்னிடம் என்ன இருக்கிறது? செடியுடன் லாலிபாப். அருவருக்கத்தக்கது. இது தாங்க முடியாதது. இதை தொட்டு பார்க்கணும். இல்ல குளோ, கவலைப்படாத. நீ அதை முயற்சிக்கணும். பாரு, இல்ல பூச்சி மட்டி அழுக்கானது. நான் முயற்சிப்பேன். மனசிச்சிக்கமால. வாவ், லாலிபாப் வெற்றி எனக்கு பிடிச்சிருக்கு. குளோரியா, நீ சொன்னது சரி. நான் அதை முயற்சிக்க வேண்டியது. இப்போது நீ சூப்பர். முயன்று பார்க்கலாம். நீண்டது, குளிர்ந்தது. பூபா மிகவும் சுவையாக இருக்கிறது. அது ஒரு கரப்பான் பூச்சி. என் வாயில் பூச்சி இருக்கிறது. இதை அகற்றுங்கள், இதை அகற்றுங்கள். ஒரு பளபளப்பான புண்டையை ஊதுவோம். இதோ போடுங்கள். க்ளோயே, மன்னிக்கவும், உன் புண்டையில் உள்ளே ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. என்ன? இல்லை, உயிரோடு இருக்கும் கரப்பான் பூச்சி. அதை நான் வெளியேற்றினேன். ஆனால் இப்போது என் முகம் முழுக்க கமிழ் ஒட்டி இருக்கிறது. அது மிகவும் இரட்டிப்பு உடைமிக்கது. நான் சாடலாமா? இல்லை, எனக்கு இன்னும் வேண்டும். சரி, பரவாயில்லை. நன்றி. வா, நான் கல்லாபட்டையை திறக்கிறேன். இது ஜெல்லி கண்கள். அருமை. இன்னும் என்ன இருக்கிறது? இது நீல சர்க்கரை ஸ்பிரிங்கள். இப்போ எல்லாமே சேர்ந்து முயற்சிப்போம். சுவைக்கும் அம்புகள் தட்டில் ஊற்றி மாமிராட்டு கண்ணை தொடித்து இப்போது முயற்சிப்போம். அதுவே இது ரொம்ப ருசியா உள்ளது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப இனிமையாவும் சுவையாவும் உள்ளது. எனக்கு இன்னும் வேண்டும். ஓவா, குழம்புல எதையா உள்ளதே? அத பார். இது ஜூஸ். சூப்பர். ஹே க்ளோரியா, நான் என் க்ளோச்சை திறக்கலாமா? க்ளோயி, நான் இன்னும் எதையும் முடியவில்லை. எனக்கு ஒரு மாம்பழ ஜெல்லி உள்ளது. நான் விரைவாக முடிப்பு. அப்படிதான். ஜூஸை குடிக்கவும். இனிப்பு. ஹே க்ளோயி, இப்போது உன் க்ளோச்சை திறக்கலாம். உண்மையிலா? ஹூரே, என்ன என்னிடம் இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, எனக்கு ஜூஸ் பந்துகள் இருக்கின்றன. அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் ஒன்றை முயற்சி செய்ய விரும்புகிறேன். அரைத்தவாதம். ஸ்ட்ராபெர்ரி சுவை. ஸ்ட்ராபெர்ரி சுவையோட எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸ்ட்ராபெர்ரிகளும் கூட எனக்கு பிடிக்கும். ஒரு குழாய் கொண்டு எல்லா ஜூஸ் வந்து உண்டு விடுவது எவ்வளவு வசதியானது என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு குழாய் எனக்கு இங்கு மிகவும் உதவும் என்றா? என்ன? நான் மூச்சு திணறுகிறேன். எனக்கு உதவவும். உன்னை உதவ வேண்டும். நன்றி குளோரியா, நீ எனக்கு உயிர் காப்பாற்றினாய்.
க்ளோய், நான் முதல் வரிசையில தவிர்க்கலாமா? நன்றி. க்ளோஸை திறப்போம். வா, இது மெண்டோஸ். அருமை. நான் இதை விரைவில் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக தோன்றுகிறது. பாருங்கள், எனக்கு ஒரு மெண்டோஸ் மீசை உண்டு. ஓ குளோரியா, நீ மிகவும் நகைச்சுவையாய் இருக்கிறாய். மீன் உணவுக்கு முந்தானிட்ட சுவையாக உள்ளது. தர அதப்படி எரி என்னால ஏற்று எண்ணாம். எவ்வளவு ருசியாக உள்ளது. எனக்கு பிடித்திருக்கிறது. மேலும் எனக்கு வேணும். குளோரியா, நீ உன்னுடைய க்ளோஸை திறக்கலாம். நிச்சயமா? அற்புதம். இப்போ என்னிடம் என்ன இருக்குது தெரிய போகிறது. ஓ, எனக்கு பிங்க் கோகோ கோலாவும் குழாய்களுடன் இருக்கிற ஹெல்மெட்டும் இருக்கின்றன. இதை இங்கே வைக்க தேவை. திறந்து குழாய்களை செருகவும் இப்போ நான் எல்லாம் முயற்சிக்க போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கிறதே. சூப்பர். ஹே க்ளோய், நான் முயற்சி செய்யலாமா? ஏய், நான் மட்டும் குடிப்பேன். அவருடைய கோக்கில் சில மெண்டோஸ் நான் வைக்கலாமானால் பின் கோக் வெடிக்கும். ஹஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். குளோயின் எதிர்வினையை நான் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சுவையா இருக்கிறது. என்ன ஒன்று கூட சரியாக இல்லை. கோலாபலமான பொடிஞ்சலாக ஆரம்பித்தது. ஓஹோ, நான் கோகா கோலாவில் மூழ்கக்கூடியதாக இருந்தேன். அனைத்தும் கிடைத்தது. இது எப்படி நடந்தது? ஐயோ இல்ல. உங்க குளோரியா, நீ தயாரா? கண்டிப்பா. குளோய், எனக்கு இனிப்பு சேரிப்பழத்தின் நறுமணம் கொண்ட ஜெல் உள்ளது. அது ருசிக்கிறது. ப்ளூபெர்ரி மாதிரி. இது பிழைக்கிற இனிப்பு மற்றும் மிக சுவையாக இருக்கும். நாங்கள் அதை பிழிகிறோம். முட்டாள்தனமாக என் கையிலே நீல ஜெல் இருக்கிறது. அதுவும் சுவையாக இருக்கிறது. ஓ, இது ரொம்ப ருசியாக உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியான இனிப்பு. குளோய், இது என்னவற்றாக இருக்கலாம்? சாப்பிடக்கூடிய காகிதம் என்று நினைக்கிறேன். ஜெல் மற்றும் இதை இணைக்க முயற்சிக்க வேண்டும். நான் ஒரு புன்னகை முகத்தை இங்கே வரைந்தேன். இப்போது அதை சுவைக்க முயலலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. க்ளோய், நீ உண்மை இதை முயற்சி செய்ய வேண்டும். நல்லா இருக்கு. விடிய முடியலை. உண்மையா? சரி, அதை முயற்சி செய்வோம். ஜெல் ஐ என்னோட ரோசா வர்ண உண்பதற்கு ஏற்ற காகிதத்தில் உங்கள் விரலால் நசுக்கவும். அது போதுமானது. காகிதம் மற்றும் ஜெல் மூலம் ஒரு அடுக்கு கேக் உருவாக்குவோம். இது நிறைய சுவையாக இருக்கும். மற்றொரு அடுக்கு. இப்பொழுது அது உருட்டத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளோரியா, இது இவ்வளவு நல்லதா இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. க்ளோரியா, எனக்கு காகிதம் கொஞ்சம் கேட்குங்க. ஒரு யோசனை வந்தது. நமக்குள்ள ஒரு டிக்டாக் விளையாட்டு விளையாடலாம். உண்ணக்கூடிய காகிதத்தின் மேல் நேரடியாக இனிப்பான ஜெல் உதவியுடன். வாருங்கள், யார் விளையாட்டில் வென்றாலும் எல்லாவற்றையும் சாப்பிடுவார். நல்ல யோசனை. நான் அதை விளையாட விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக வெல்வேன். இவ்வளவு பெரிய அளவு ஜெல்லுடன் காகிதங்களை முயற்சிக்க வேண்டும். நான் எல்லாவற்றையும் இருக்கிறேன். மற்றும் ஒரு முத்தம். சமாதானம். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், இது சாரான ஒரு ட்ராப். அப்புறம் சயின்ஸ் குழந்தையுடைய உள்ள அமிலமான ஜெல் உள்ளது. அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அதே மாதிரி எப்படி பார்சேன் பண்படி இன்னைக்கு செட் இல் மர்மலேட் இருக்கின்றன. இனிய மர்மலேட்களும் ப்ரோபான ஜெல்லும் சேர்ந்து மீண்டும் சிறப்பாக இருக்கும். ஜெல்லிகளை கேண்டு வருவான். புளிக்கும் ஜெலை அழுத்தி விடுங்கள். ஆமாம், இப்போது இது செய்ய முயற்சிக்கலாம். ஆமாம், புளிப்பு ஆனால் ருசியானது. க்ளோரியா, நீயும் உன் துணியை திறக்கலாம். உண்மையா? திறப்போம். ஓ, அது நான் கண்டிப்பா சுவையாக இருப்பேன். அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். அதை கூடியவுடன் திற. ஓ, அதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அட்டகாசம். க்ளோவை பற்றி ஒரு நல்ல அட்டகாசமான கனவு தோன்றியது. அவருடைய பர்பரிசியிலே கொஞ்சம் புளிக்கும் ஜெல் பிழிகிறேன். புளிக்கும் ஜெல்லுக்கு அவருடைய எதிர்வினையை பார்க்கலாம். அதற்கு பிறகு அவருடைய முகத்தை காண முடிகிறது. என்ன ஒரு இனிமையான பர்பரி. ஓஹோ, எவ்வளவு புளிக்கிறது. ஆனால் இது உண்மையில ருசி. குளோய், அது நீ ஹாவுமா? ஆம், நான் கொஞ்சம் புளிக்கும் ஜெல் பிழித்தேன். நீங்க சாக்கிறீங்களா? க்ளோசியா டீம் ஸ்டாக்ஸ் போடாங்க அப்படின்றத முடிவு செய்யலாம். நான் ஜெயித்தேன். நான் ஃபைல்ஸ் திறக்கிறேன். அப்போ எதிர்பாராத ஒன்று, இங்கே ஒரு கழிப்பறை இருக்கிறது. ஓ, என்று சூப்பர் சப்ஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் சப்ஸை இந்த நீலப்பொடியில வைப்போமே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். இருக்குது, இருக்குது, கொஞ்சம் புளிப்பா இருக்குது. அத்தகைய ஒன்று
க்ளோயி, நீங்க வேண்டிய உங்க க்ளோஸ் திறக்கலாம். ஹரே, என்கிட்ட என்ன இருக்குது என்று பார்க்கலாம். ஓ, அது லாலிபாப் மோதிரம். அற்புதம். இதை பல காலமாக முயற்சிக்க விரும்பி இருந்தேன். இது எனக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது. அத்தோட ஒரு புளிக்கும் ஜெல் கூட இருக்கிறது. இது ஒன்று சேர்ந்து முயற்சிக்க விரும்புகிறோம். புளிக்கும் ஜெல்லை லாலிபாப்பில் போட்டுவிடு. அது போதும். தற்போது நமக்கு எல்லாவற்றையும் முயற்சி செய்க. எனக்கும் ஒரு ருசியானது இருக்கிறது. உண்மையாவா குலாக்? எனது கூட மிகவும் சுவையாக இருக்கிறது. யோசனை நாம் மாற்றிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு புளிப்பு பொடியை தருகிறேன். நீங்கள் எனக்கு உங்கள் ஜெல்லை கொடுங்கள். பரவாயில்லை எனில் சரி, அதை முயற்சிப்போம். உங்கள் புளிப்பு பொடியை முயற்சிக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன். சூப்பர். எனது லாலிபாப்பை பொடியில் நனைத்து விடுங்கள். புளிப்பு. இப்போது எனது லாலிபாப்புடன் உங்களுடைய ஜெல் முயற்சித்து பாருங்கள். ஓ, இது சுவையது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. இது புளிப்பு 2, இளஞ்சிவப்பு, நீல உணவு, இரண்டும் சுவையானவை. மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. ஏ, அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்ற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு. முடியாது. கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது. எவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். அட, அதனது மிளகா? இல்லை 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 இல்லை. அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ, இல்லை இல்லை. நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும். இல்லை எனில் அவள் இடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என்னை என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. டெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ, இல்லை 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 இல்லை. அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனை பிடி. வீடா, சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ, இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம். விதா, உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியா? மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. தயாரா? டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி,
நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸ திறக்கணும். வீடா? நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். ஆமாம். நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிக் கம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது. என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு நல்லது கொடு. அதுவே ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1 2 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம். பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. வீடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துவிட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க. லில்லி, அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி, என்ன? என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது. உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஆமா, நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரியும். இது விசித்திரமாக தோன்றுகிறது. அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு வேண்டுமா? இல்ல. இது வேண்டாம், நன்றி. முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கைவைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இல்ல, இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்க போகிறேன். என்ன? அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை. அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது. என்ன, அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? நான் உதவுகிறேன். ஆம், நான் அதை செய்தேன். எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். அருமை. அதுதான் எனக்கு தேவையானது. ஏய், கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருவானால் சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவேயாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்க போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், அவள் அதையெல்லாம் சாப்பிட போகிறாள். மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. என்ன ஒரு பெரிய குமிழ். என்னது? என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்தாய்.
அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். செல்சியாவிடம் வந்து முக்கோணமான பை இருக்குது. மைக்கிடம் வட்டமான எலுமிச்சை துண்டுகள் இருக்கின்றன. அஷ்லி சதுரமான ஹாம் துண்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். செல்சியா, கவுண்டவுன் தொடங்கும் கௌரவத்தை செய்யுங்கள். நாமும் தொடங்கலாம். சரி. நண்பர்களே, என் வாயில் வெப்பம் 1000 டிகிரி வரை அதிகரித்து விட்டது. யாரிடமாவது பால் இருக்கிறதா? அட, அது உதடுகளை சுருக்க வைக்கும் புளிப்பு. நல்ல விஷயம் என்னவென்றால் ஹாம் அரிதாகவே காரமாக இருக்கும், புளிப்பாக இருக்காது. அதனால்தான் என் தட்டில் உள்ளதை நிதானமாக சுவைக்கிறேன். உங்களை இருவரையும் நான் பொறாமைப்படவில்லை, அது உறுதி. சரி, யார் சென்று மிகவும் கூர்மையான பை துண்டையும் மிகவும் கசப்பான எலுமிச்சையும் தேர்ந்தெடுத்தார்கள்? என் உணவை யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் இந்த சுற்றில் நான் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணுகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களிடம் மேலும் இருந்தால் நான் அதை எடுத்துக்கொள்வேன். அவளை பாரு செல்சி, நாங்கள் இங்கே துன்பப்படுகிறோம், ஆனால் அவள் 7வது சொர்க்கத்தில் இருக்கிறாள். சரி, அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம். நான் இன்னும் ஜெயிக்கலாம். இது வெறும் எலுமிச்சை நீரே, வெறும் எலுமிச்சை நீரே. உங்களுக்கு அதுவே கடுகு ஆஸ்மனஸ் மயோனைஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு. எப்படி, ஏன் நீங்கள் எல்லாம் நீண்ட முகத்துடன் இருக்கிறீர்கள்? இந்த சவால் எளிமையானதாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை. சரி, காத்திருக்க தேவையில்லை. ஓ இல்லை, இது மஞ்சளில் வரையப்பட்ட எண் 0 மட்டுமே. அதனால் பயப்பட வேண்டிய 0 காரணங்கள் உள்ளன. எனக்கு மயோனைஸ் பிடிக்காது. அதை பார்க்கவே எனக்கு வயிறு கலங்குகிறது. இதையெல்லாம் நான் சாப்பிடணுமா? இன்னைக்கு நான் எப்படும் எரிகிறேன். 99 பிரச்சனைகள், ஆனால் மஸ்டர்ட் இல்ல. சரி, குறைந்த கொழுப்பு மயோனைஸ் கொடுத்திருக்கலாம். அந்த பொருள் சுவையற்றது. இந்துக்கள், பெண்களே, தோல்வி அடைந்தீர்கள். திங்காரமான மஸ்டர்டின் மீது உள்ள காதலை சவால் செய்யாதீர்கள். அவர்களுக்கு ஓய்வு கிடையாது. எங்கள் போட்டி தொடர்கிறது. ஒரு குவியல் அழகான பர்கர்கள், 3 முனை சிப்ஸ் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான ராமன் கட்டம். உங்கள் காதலும் கவனமும் காத்திருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக உருவாகிறது. எல்லா சொற்றொடர்களும் நோக்கமாகவே. அது காயமடித்தது. சரி பெண்களே, இதுவரை நீங்கள் மோசமாக செய்யவில்லை. பர்கர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். கடினமான இடைவேளை பெண்களே, உங்களுக்கு கடினமான இடைவேளை இருக்கலாம். ஏனெனில் என்ன தெரியுமா, நான் வென்று விட்டேன். அஷ்லி, அப்போ அது நானும் நீயும் 2வது இடத்திற்காக போராடுகிறோம். நன்றி கேப்டன் ஆப்வியஸ். என் தட்டில் உள்ள சின்ன சின்ன துண்டுகளுக்காக நீ சீக்கிரம் கொண்டாடுவதற்கு முன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உன் தட்டில் ஒரு பார்வை விடு. ஆமாம் ஆமாம், எனக்கு புரிந்தது. ஆனால் உனக்கு இன்னும் முன்பாக ஒரு சாய்ந்த புரோஜர் கோபுரம் இருக்கிறது. இந்த முறை நாங்க பெண்கள் மட்டுமே கொண்டாட போகிறோம் போல இருக்கிறது. ரொம்ப பிரிவினை உண்டாக்குறோம். சவால் மைக் மீண்டு வரும்போது நமது சேனலுக்கு சந்தாதாரராக சேர்ந்து பைத்தியக்கார சவால்களை அனுபவிக்க நினைவூட்டுகிறேன். அடுத்தது மற்றும் ஒரு வெண்ணெய் கட்டியிருக்கிறது. சுவையாகவும் மற்றும் சுவை இல்லாமல். ஆஷ்லி, இந்த சவால் உனக்கு அதிகமாக மோசமாகி வருகிறது. நீங்கள் சிறு நேரம் அறிந்தது போல சதுர தேங்காய் என்பதே இல்லை. இந்த சுவாரஸ்யமான தகவலுக்கு நன்றி மைக். ஏன் எனக்கு சதுரமான கேக் கிடைக்கவில்லை? மன்னிக்கவும் ஆஷ், அந்த உணவு ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீ எவ்வளவு இனிமையாக சொல்கிறாய் செல்சி. எனக்கு தேங்காய் மிகவும் பிடிக்கும். இது போல எனக்கு ஒரு சூரிய ஒளி நிறைந்த கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது போல இருக்கிறது. நான் ஒரு அழகான பிரெஞ்சு பேக்கரியில் ஒரு சின்னதான பாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இது அற்புதம். நான் கூட மகிழ்ச்சியுடன் இறக்க தயாராக இருக்கிறேன். உண்மையிலேயே செல்ஸ், உங்களுக்கு இவ்வளவு பெரிய இனிப்பு விருப்பம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒருவர் கடலோரத்தில், மற்றவர் ஒரு கஃபேவில். ஆனால் நான் வழக்கம் போல இங்கே நிஜத்தில் திரும்பி பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு அருவருப்பான வெண்ணெய் துண்டை சாப்பிட தயாராக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபம் இருந்தால் கொஞ்சம் ஊக்கமளித்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள்.
முதலில் பர்கர்கள், பிறகு தேங்காய் நீர். என்ன ஒரு நாள். சரி சரி மைக்கி, ஆனா என்ன தெரியுமா, நீ மீண்டும் தோத்துட்ட. உண்மையா? அது வருவதாக நான் எதிர்பார்க்கல. எவ்வளவு வருத்தமா இருக்குது. இதுதான் மகிழ்ச்சியை நீட்டிப்பது என்று அவர்கள் சொல்லுவாங்க. மற்றும் நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். செல்சி, உனக்கு துர்நாற்றம் உள்ள சீஸ் பிடிக்கும் என்று நம்புகிறேன். வடிவம் சுவையை மேம்படுத்துமா? உஃப், மைக் ஓரியோஸுடன் 3 பூஜ்ஜியங்களை பார்க்கிறார். அஷ்லி, இது உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு பெல்ஜியன் வாப்பிள் சதுரமாக. ஓ, என் ஒரியோ. யாருக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காது? ஆம், சிறந்த சவால் இதுதான். இந்த முறை உன்னோட ஒப்புக்கொள்கிறேன். மைக்கி, ஸ்ட்ராபெரி ஜெல்லியுடன் வாஃபிள்ஸ், மிக சுவையான சிறிய இனிப்பு. என்னை பற்றி இங்கே என்ன? ஆம், பின்னேறி உன் முள் உள்ளதை அனுபவிக்க. திறந்த மனம் மற்றும் நல்ல மனப்பாங்கு சேர்க்கையில் ஒரு நிச்சயமான நல்ல நாள். என்ன? இன்றைய சவாலில் பங்கேற்க உன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. தரவுகளை பார்த்தால் சில அதிர்ஷ்டமான சுற்றுகளை நீ அனுபவித்திருக்கிறாய் இல்லையா? அருவருப்பு. வாங்க, முயற்சிக்கிறியா? உங்கள்கிட்டயும் ஒரு கார்டு எடுத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த துர்நாற்றமிக்க முக்கோணத்தை பார்த்து நீங்களே என்ன தெரியும்? இந்த துண்டை பூமியின் முகத்திலிருந்து கழித்து விடுவேன். ஆஹா, நீயே பாரு. என்னால் முடியும். இறுதியாக இந்த முறை நான் வெற்றி பெறும் அணியில் இருக்கிறேன். நான் உன்னை பற்றி பெருமைப்படுறேன். அப்படியே. செல்சியா, நீங்க எப்படி இருக்கீங்க அங்க? நீங்க இப்போது நிறுத்தலாம். ஓ இல்ல, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. உங்கள் மூக்கில் மூச்சு விடாமல் இருந்தால் ப்ளூ சீஸ் ஆச்சரியமாக சுவையாக இருக்கும். ஓ, நான் இதெல்லாம் முடிக்க போறேன். சரி, அப்போ சாப்பிட ஆரம்பிங்க. ஐஸ்கிரீம், கோன், கோன் வாட்டர் டோனட், அடுத்த வாயில உருகும் பால் சாக்லேட், மேஜிக் இனிப்போ மருக்கு சுவைகள். நீங்கள் சல்வானவரம் வெற்றியாளர்கள் என்று நான் சொல்வேன். எந்த புகார்களும் இல்லை நண்பர்களே. யார் மேலே வரப்போகிறார்கள் என்பதை பார்க்க மட்டுமே உள்ளது. சாப்பிடுங்கள், பெண்களும் ஆண்களும். இந்த சுத்தில யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை போல. உங்களுக்கு தெரியும், பகிர்வது பராமரிப்பாகும் நண்பர்களே. நீங்க சிவரிருந்து மாறி மாறி என்ன வாழ்த்தலாம், ஏனெனில் நான் தான் வெற்றியாளர். 2வது சிறந்த இடம் அழகான செல்சியாவுக்கு. ஆஹா, ஆஷ்லி, வெற்றி பெறுவது இனி ஒரு விருப்பம் இல்லை என்பதால் உன் சாக்லேட் பார் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொடுக்க விரும்புகிறாயா? ஒருவருக்கொருவர் உதவுவதற்காகவே நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எப்போதும் எங்களை நம்பலாம் ஆஷ்லி. சாக்லேட் பற்றி பேசினால் அது நல்ல வேலை அனைவருக்கும். அடுத்தது என்ன? பின்னர் ரிங்கில் திரும்புவோம். மேலும் நாங்கள் ஒரு படைப்பாற்றல் சவாலையும் பெற்றுள்ளோம். இடதுபுறத்தில் முக்கோணமான கேரட்டை, மையத்தில் ஒரு உருண்டையான கார சாஸ் பாட்டிலை மற்றும் ஆஷ்லி தனது அதிர்ஷ்டத்தை ஸ்னிக்கர்ஸ் கியூப்களுடன் தொடர்கிறார். நான் உங்களை எங்கதையும் போல இருந்தாம நல்லா இருக்கும். நான் முழு பாட்டிலையும் குடிக்க வேண்டுமா? ஓ, அது கடுமையாக எரியும். இந்த சவால் உங்களுக்காக இறுதியாக மாறிவிட்டது. வாய்ப்பு இருந்தபோது சிறந்த வடிவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இதை எப்படி சாப்பிடுவது? சரி, ஆமாம், உங்க மிட்டாயை அனுபவிக்கவும். ஆனால் நான் இதை திறக்க வேண்டும். ஓ, இதை நுகர்வது என் மூக்கை எரிக்க வைத்து விட்டது. நான் ஒரு சவாலுக்கு பின்னடங்கியதாக ஒருபோதும் சொல்லாதே. பெண்களே, என்னை என் சிறந்த காலத்தில் இளைஞனாகவும் அழகனாகவும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு டாஸ்ட். ஓ, இது நான் நினைத்ததை விட மோசமாக இருக்கிறது. ஓப்ஸ், கேமரா நண்பா. விரைவாக என் வாயில் பட ஏதாவது வேறு கொடு. காரம் போகட்டும். காண்டி, இதுவன் நுழைவு. சரி, ஏற்கனவே நன்றாக உணர்கிறேன். நன்றி ஆஷ். ஆஹா, உனக்கும் அதே. நீ என் வெற்றியை உறுதி செய்து விட்டாய். உதவிகரமாக இரு. நான் இங்கே மூச்சு திணறுகிறேன் என்று உறுதியாக நினைக்கிறேன். ஓ, பாவம் செல்சி, என்ன நினைச்ச? நான் இவ்வளவு நாடகமயமான விளைவுகளை ஏன்? என்ன நடக்கிறது? எங்களை விடுவிக்கவும். மற்ற என்ன? நீங்கள் உங்களை விடுவிக்க வேண்டும். இந்த பேனா உங்களுக்கு உதவலாம். ஓடுங்கள். முதலில் விடுதலையாகும் ஒருவர் என் மேசையில் நீங்கள் பார்த்த இனிப்புகளின் பெட்டியை பெறுவார். ஆனால் நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும், ஏனெனில் உங்கள் நேரம் முடிந்துவிட்டது. நான் வெல்ல வேண்டும். நானும் சில நல்லவற்றை விரும்புகிறேன். அதுதான் சரி. ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? ஒரு பேனா உண்மையில மிகவும் உதவக்கூடும். நீ விரைவில் அதை பெற வேண்டும். ஏன் நீ? நானும் ஓடுவேன். ஓ, என்ன பற்றி என்ன? நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். எனக்கும் ஒரு காந்தி பெட்டி வேண்டும். எவ்வளவு வலுவான போட்டியாளர்!
நாங்கள் இந்த புத்திசாலியை முந்தினால் போதும். ஓ, அது வலிக்கிறது. உனக்கு சரியான பாடம். இது கடையில நான் கிட்டத்தட்ட அங்க வந்துட்டேன். இல்ல, நான் அனுமதிக்க மாட்டேன். நானும் அதை செய்ய விரும்புகிறேன். நான் வெல்ல விரும்புகிறேன். ஓ, அது சிக்கலானது. ஓ, கேசி நாற்றம். என்ன நாற்றம்? நீ நகைச்சுவையா செய்கிறாய். அது அருவருப்பாக இருக்கிறது. என் பற்கள் எனக்கு உதவும். வா, என்னை ஏமாற்றாதே. மற்றும் நான் அதை செய்தேன். இறுதியாக பரிசு மட்டுமே மீதமுள்ளது. கேசி, நீ இன்னும் அங்கே படுத்திருக்கிறாயா? டக்ட் டேப்பை நீக்க நான் உனக்கு உதவுகிறேன். இல்ல, நான் செய்யல. ஆம், நீங்களே. என்ன பிரச்சனை? நான் உனக்கு உதவினேன். உனக்கு ஏதாவது பிடிக்கலனால் நான் ஸ்காட்ச் திருப்பி கொடுக்கலாம். இப்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அங்கே துள்ளி கொண்டிருக்கும் போது நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட எல்லா ஸ்காட்சையும் அகற்றிவிட்டேன். நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். பரிசு இன்னும் எனதே. ஓ, நீ மிகவும் வலிமையானவள். தயவு செய்து எனக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அழகான பெண்ணை நான் எப்படி மறுக்க முடியும்? மிக்க நன்றி. நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். நான் இறுதியாக நல்லவற்றை பெற்றேன். நீங்கள் இப்போது எனது. கைகளை வெளியே வை. நீ என்ன செய்கிறாய்? நீ என்னை காயப்படுத்துகிறாய். எனக்கு நல்லது. இதையெல்லாம் சாப்பிட எவ்வளவு நாட்களாக நான் விரும்பினேன். அற்புதம். நீங்கள் இவ்வளவு கொடூரமாகவும் பொய்யாகவும் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. குறைந்தது ஒரு லாலிபாப் எடுத்துக்கொள்கிறேன். நிறுத்து. லாலிபாப்ஸ் எனக்கும் சொந்தம். நிறுத்து மற்றும் பொறாமைப்படு. இது எல்லாம் மிகவும் புளிப்பு. ஐயோ, நீ ஏன் இப்படி செய்கிற? வாவ், கேசி இன்னும் அங்கே படுத்திருக்கிறார். இந்த சுற்றில் குதிரையின் சங்கிலிகளிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும். ஒரு பாட்டில் ஆலிவ் எண்ணெய் உங்களுக்கு உதவும். பரிசு மிகவும் குளிர்ச்சியானது. புதிய ஐபோன் என்பதால் நீங்கள் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதை விரும்பினால் விரைவாக செய்யுங்கள், ஏனெனில் இப்போது நான் டைமரை தொடங்குகிறேன். வாங்க. ஓ, எனக்கு ஒரு புதிய ஐபோன் வேண்டும். நான் முதலில் அதை முடிக்க முடியும் என்று நம்புகிறேன். அது குதிரையின் காலனியை மாற்றியது. ஆனால் அவள் ஏற்கனவே அதை செய்கிறாள் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். உனக்கு சரியான பாடம். ஓ இல்லை, ஜூலியின் கைகள் ஏற்கனவே விடுபட்டு விட்டது. நாம் அவசரப்பட வேண்டும். அட, நீ இங்கேதானே? என் அசீஸ், இந்த வருடம் உன்னை என்னுடன் சேர்க்க ஒரு சிறந்த வழியை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். இப்போது உன் உணர்வுகளை என்னிடம் வெளிப்படுத்து. என்னை எனது. அதனால் வெற்றி ஏற்கனவே என் கையில் உள்ளது. எவ்வளவு மோசம். இப்போது அலெக்ஸ் எண்ணெய் வாசம் வீச போகிறார். ஐயோ, ஆனால் நானும் ஒரு ஐபோன் வாங்குவேன். செய்ய வேண்டியது குதிரையை கிழிக்க வேண்டும். ஆமாம். ஓஹோ, ஆம், சரி, நான் செய்து விட்டேன். சரி பெண்களே, தோல்வியடைந்ததற்கு வாழ்த்துக்கள். ஹே அலெக்ஸ், தரையை சுற்றி செல்வோம். பின்னர் நாங்கள் போலியவர்கள் இது அறிவதாக சொன்னார்கள், ஆனால் இது எனக்கு சொந்தமானதாக இருக்கும் என்று நினைச்சேன். நான் எவ்வளவு நாட்களாக இதை விரும்பினேன். ஓ, இப்போது நாம் எவ்வகை படங்களை எடுக்கிறோம்? ஸ்ரீங்க, தோல்வியாளர்களே. தோல்வியாளர்களா? நான் இப்போது அவளுக்கு காட்டுவேன். நீ என்ன செய்தாய்? அட, அது உடைஞ்சிட்டது. பாரு, அதில் சமமான இடம் எதுவும் இல்ல. இதுக்கெல்லாம் நீதான் காரணம், அலெக்ஸ். இப்போ யார் தோல்வியாளர்? ஓ என் கடவுளே, இந்த கட்டுப்பாட்டு பை மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒரு ஆட்சி செய்யும் நபர் உங்களுக்கு விரைவில் வெளியேற உதவ முடியும், ஆனால் வெளியேற எப்படி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் நீங்கள் ஒரு சாக்லேட் நீரூற்று சுவையான மற்றும் மிகவும் மிகவும் பெரியதற்காக போராடுவீர்கள்.
இப்போது ஓடுவதில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறேன். நீங்கள் தரையில் எவ்வளவு வலியாக அடிக்கிறீர்கள் என்று பார்ப்போம். சீக்கிரம், முதலில் எவர் அடைகிறார்களோ அவர்களுக்கே கிடைக்கும். போகலாம். அதுதான். நம்மில் யார் வேகமாக இருக்கிறோம் இன்னும் தெரியவில்லை. ஆனால் இது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அது வலிக்கிறது. நாமேதும் உடனடியாக செய்ய வேண்டும். அந்த சட்டையிலிருந்து அவனை விடுவிக்க. நானும் அதை செய்ய வேண்டும். அளவுகோலுக்கு நன்றி. நான் அதை ஹாம்பியர் செய்து விட்டேன். நான் அதை இல்லாமல் செய்தேன். எனவே நீரூற்று எனதுதானா இப்போது? என் கைகள் சுதந்திரமாக உள்ளன. இன்னும் இல்லை. முதலில் உங்கள் சட்டையை கழற்றுங்கள். நான் நல்ல வேலை செய்தேன். என் சட்டையை அகற்ற முடிந்தது. மிகவும் தாமதமாகிவிட்டது. உனக்கு நல்லது. நீரூற்று இப்போது உன்னுடையது. அது ரொம்ப நல்லா மணக்கிறது. பம்பாஸ்டிக் சுவை. இங்கே நான் போறோம். நாம இத சுவைக்க கூட முடியாது. கைஸ், என்னோட வாருங்கள். நாங்கள் நண்பர்கள். அதனால் நண்பர்களாக சாக்லேட்டை பகிர்ந்து கொள்வோம். அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. வகுப்புக்கான நேரம் வந்துவிட்டது. நாங்கள் இங்கே மிகவும் நீண்ட நேரமாக இருக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் சிறந்தவர்கள். ஆனால் இப்போது படிக்க நேரம். நான் எவ்வளவு நல்ல தலைமை ஆசிரியர். காண வேண்டும். நான் முதலில் தட்டுப்பிள்ளை திறக்க விரும்புகிறேன். சரி, வா. அதற்குள் தர்பூஷணி துண்டுகளா? அவை உண்மையாகவே நல்ல சப்பியது போல் தெரிகிறது. மிலா, நீ இப்போ திற முடியாது. அவைகள் உயிர் புழுக்கள். ஜூலி, பாருங்கள், அவை அசைந்து கொண்டிருக்கின்றன. அது ரொம்ப வாயில வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கும் அதேதான். ஆனாலும் அதை இப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் போல் இருக்குது. இல்லை இல்ல இல்லதல்ல. நான் எந்த அபாயத்தையும் எடுத்துக்கொள்ளல. பிபிம்லா, அது நீ எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாய் ஜூலி. என்ன கொடுமை. என்ன விஷயம்? இது நான் எந்த நேரமும் உணவு செய்யும் மிக மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். சாக்லேட் கொஞ்சம் நிம்மதி அளிக்கலாம். உண்மையில அதுதான் எனக்கு பிடிக்காது என்று நம்புகிறேன். ஆனால் இதை விட்டு தப்பிக்க முடியாது. சரி, அதனை முயற்சிக்க வேண்டியிருந்தது. அந்த வார்த்தைகள் எனது நீர் குடிக்கும் இடத்துல இருக்கும் லாமாவை போல நீ இருக்கிற. தர்பூசணி ஸ்மூத்தி நீங்களும் சுவைங்களேன். இந்த ருசியான பானத்திற்கு சாக்லேட் சிறப்பான ஒரு சேர்க்கையாக இருக்கும் என நான் நிச்சயம் கூறுகிறேன். மேலும் நிறங்களும் மிகவும் அழகாக சொல்கின்றன. அது இனிமையாக இருந்தது. அவள் எனக்கு அழைத்தாள். அந்த மகிழ்ச்சியை கைவிட முடியாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சாக்லேட் பூசப்பட்ட ஒன்றை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 2 வைத்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு துண்டு தாருங்கள். நன்றி ஜூலி. கடிக்கு இதோ இன்னொரு உங்களுக்காக. உங்களுக்கு சுத்தமாக ஏறாயிட்டா? எனக்கு மட்டும் சாப்பிட்டேன். இது நம்ப முடியாத அளவிற்கு ருசிகரமாக உள்ளது. நான் ஏன் பகிர வேண்டும்? ஆனால் நீங்கள் ஒன்றையும் வீண் செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன். என்னை கண்டிப்பாக புழுக்களை சாப்பிட வேண்டியிருக்கும். நம்மிடமிருந்து விடுபட்டது முடியாது என்பார்கள். அவை மிகவும் அருவருப்பானது. அவற்றை தாங்க முடியவில்லை. பிலிப், வெளியே பாரு. ஏதும் நடக்குது. ஆஹா, எனக்கு என் குட்டிக்கேரி பூச்சிகள் முழுக்க முழுக்க சாக்லேட் நிறமாக மாறிவிட்டன போல் இருக்கிறது. நான் அவற்றை சுவைக்க போகிறேன். அற்புதம். அது நன்றாயிருக்கு. எனக்கு குதூகலமாக ஆற்றல் வந்தது. நீ என்ன கருதி இருக்கிறாய் மில்லா? நான் இந்த மந்திரத்தை மீள மாற்ற முடிந்தது. எனக்கு அது அவகாடோன்னு நினைக்கிறேன். அது மிக அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்துள்ளது. இப்போது நீ செய்யும் ஒரு மூலிகை களம் முடியாது. அது உண்ணப்படாதது. ஒரு தந்திரம் இருக்கிறதா? ஜூலியூட் இடத்துக்கு போகிறார். ஓ மை காஷ். எனவே மிகவும் நன்றி. அது நீங்கள் அறக்கூடாதது. எல்லாம் துயரமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. மிலா, நம்ம என்ன சொல்லுவோம்? நீனியூட். எனக்குள் ஒரு நீங்கள் அவகாடோவும் டோஸ்டும் அழைக்கிறீர்களா? அப்பொழுது மேலும் சாக்லேட்டை எளிதாக பெற முடியும். நான் மூடியை எடுக்க மறந்துட்டேன். அதுவா? அதை முயற்சி செய்யலாம். நான் சரியாக இருந்தேன். சாக்லேட்டை சாப்பிடுவது மிகவும் எளிது. இதை காணுங்கள். இது அசைவது போல உள்ளது. இதை பருக கோபமாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய கரண்டியை எடுப்பேன்.
இது சரியாகவே உள்ளது. இப்போது பித்தங்களையும் சாக்லேட்டையும் முடிந்து ஒரே மாதிரியான ஷேப்பை செய்வது. இது குழப்பமாக தெரியக்கூடும், ஆனால் நான் சற்றும் மனம் பதைக்கவில்லை. இல்லை என்றால் சரி, முற்றிலும் அது ஒரு இலவச சார்ந்தே எனக்கு அவர்களை விட இருக்கு. ஜூலியன், எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. நீ அதிகம் சாக்லேட் வைக்கலாம். மற்றும் இலவச பால் பெட்டி, அது புரட்சி செய்யும். நான் அது உடனே புரியவில்லையே. ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. பசலி பழத்தை விட கூடுதல் அருமை. இந்த முறை எனக்கு நிஜமாகவே அதிர்ஷ்டம் அமைந்தது. வாங்க அங்கே ஏறுங்கள். அம்மா, நான் அந்த வளைவை முயற்சி செய்ய விரும்பவில்லை. இங்கு சாக்லேட் உதவாது என நினைக்கிறேன். எனக்கு இது உண்மையில் பிடிக்கல. குக்கி துண்டு மட்டுமே. இது எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அம்மா, நான் எனக்கு பயமா இருக்குது. கொண்டு பூமியில் ஒரு வெறுக்கத்தக்க ஏதோ என் பற்கள். வாவ், ஒரு அவகாடோ எலும்பு. எனக்கு அதை நம்புங்கள். அதை சரி அம்மா, நான் இதை நிலத்தில நட்டு, இதனால ருசியான பழங்கள் வளரும். முக்கியம் என்னென்னால் சோலையை சரியாக சாக்லேட்டால நீர்ப்பூச்சி செய்ய வேண்டும். நான் என் யோசனை மீது நம்பிக்கை வைக்கிறேன். இது வேலை செய்ய வேண்டும், ஏனெனில் நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். எனக்கு நிச்சயம் இல்லையடா, உன் திட்டம் சுரத்து. இது மிகவும் வினோதமாக தெரிகிறது. பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நான் செய்திருக்கலாம். விசிங்கரைக்க மட்பாண்டத்தில் மரம் உருகிறது. எனக்கு நம்ப மாட்டேனே. அது சாத்தியமா? நீங்கள் பார்க்கிறீர்களே, எப்போதும் விடாமுயற்சி செய்தால் எல்லாமே சரியாகும். அந்த சாக்லேட் அவகாடோக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். நான் அவற்றை பார்த்து ருசிக்க விரும்புகிறேன். கவலைப்படாதே மிலா, நான் உனக்கு ஒரு பயணத்தை வழங்குவேன். ஏனெனில் இந்த இரத்தம் உன் எலும்பிலிருந்து வந்தது. அதுவுக்குமின்றி நாங்கள் வேலை செய்ய முடியாது. நன்றி. ஓ, ருசியானது. முதலில் திறப்பது எனது செவி. அரியாய், ஒரு லாலிபாப். ஆனால் அதன் உள்ளே என்ன உள்ளது? ஓ இல்லை, அது காய்ந்த மிளகாய் போல உள்ளது. என்னான எதிர்பாராத அதிர்ச்சி. என்ன என்ன? அது போலதான் தோணுகிறது. அனைத்தும் குளிர்ந்துள்ளது. இதை சுவையுங்கள். நல்லது, நான் விரும்புகிறேன். அவன் சாக்லேட் சாப்பிட்டாலும் அது இருக்கு. என்ன வீரம்! நீயே சென்று பார்க்க வேண்டும். எனக்கு அதை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் நீ அசந்து போவதில்லை என்பதில் எனக்கு நிச்சயம். அங்கு பொருட்கள் தட்டில் கலக்கப்பட்டுள்ளன. கலவை மிகவும் அடர்த்தியாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். அதனால் சுவை இனி செறிவானதாக உள்ளது. அருமை. அந்த கவுன் அழகாக பரவுகிறது. என் நாக்கு நீளமாக இருக்கிறது. நான் புரளக்கூடிய என்னை வஞ்சித்துக் கொண்டேன். நான் அதை இனிப்புகளாக சாப்பிட வேண்டியிருக்கும். மருத்துவ லாலிபா 6 கிராமல் சுவையாக உள்ளது. வாங்க தொடரலாம். நீ விரைவாக அழகாக இருக்கிறாய் எமி. நீ கொடுமையாக நடந்து கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதே மிலா. நான் அதை எனக்கே தெரிந்து கொள்வேன். லாலிபாப் ஒரு சாதாரண காண்டி கொண்டு. நான் இதை ஏதாவது சாப்பிட்டேனா? ஓ இல்லை, மிளகாய் குறித்து முற்றிலும் மறந்து போய்விட்டேன். என் வாயில் மிளகுத்தூள் போடப்பட்டு விட்டது. இது ஒரு தீ பிடிக்க போகிறது. எனக்கு உடனே தண்ணீர் வேண்டும். கவலைப்படாதே ஜூலி, நீ எப்போதுமே என்னை கேள்வதில்லை. உனக்கு தானே தெரியும், உன்னை நான் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சொல்றேன், நாம இந்த தீயை அணைக்கிறோம். வா, உன் வாயை திற. நீ என்ன செய்கிறாய் மிலா? சாத்தியமில்லை என்று நினைக்கிறேனே. இல்லை, முன்னேறு. இது எனக்கு நல்லதாக உணர வைக்கிறது. எனது திட்டம் விளங்கியது என்று நினைக்கிறேன். நீ இப்போது தீப்பிடித்து விட்டு விட்டாய். ஓ நன்றி. எதை என்று ஆச்சரியப்படுகின்றேன். இந்த முறை மூடியை கொடுக்க முயற்சி செய்கிறேன். அதனால் நான் அவற்றை நேசிக்கிறேன். நான் இப்போது அதை திறக்கிறேன். அது பேய் இருந்திருக்க முடியாது. அது ஒரு வெட்டுக்கிளி. ஏன் எனக்கு எப்போதும் பூச்சிகள் கிடைக்கின்றன? நான் அவற்றால் பயப்படுகிறேன். அவற்றை தொடுவதற்கும் கூட பயப்படுகிறேன். உனக்கு ஒரு ஜடுகட்டி அல்லது கண்ணாடி வேண்டும் பெல்லா? அதில் எதுவும் நகைச்சுவை இல்லை. சுற்றி பார்க்கிறதற்கு பதிலாக நீ உன் ரோல்களை சாப்பிடுவது நல்லது. இதுதான் எனக்கும் ஒரே பதாக்களை சாக்லேட் தூவியவுடன் அது தயார். எனக்கு அந்த நிறுவனத்தை விரும்ப வேண்டும் என்று ஆனால் அது இல்லை. ஆனால் இன்னும் அது ஒரு ஆபத்தை விடுகிறது. பூரிப்புகளை என்ன செய்யும்? எனக்கு அதில் ஒரு ருசி கிடைக்கவில்லை. இப்போது எனக்கு அதுவே ருசிக்கிறது என்று உணர்கிறேன். இப்போது பிறகு தடவாமல் இருக்க எந்த அர்த்தமும் இல்லை. சாக்லேட் பரப்பிய காட்டிராணி முத்துக்கள். இப்போது அது உண்மையிலேயே என் விருப்ப உணவுகளில் ஒன்றாகிவிட்டது. நான் இதன் சுவையை கூட கற்பனை செய்ய முடியவில்லை. முயற்சிக்க கூட வேண்டாம். அவ்வளவு அருமையான உணவை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அதை பெரிய பசியுடன் உண்கிறீர்கள். அது ஒரு நல்ல குறி.
நிச்சயமாக நான் மீண்டும் சேர்க்க அனுமதிக்கலாம். நான் பகுதியை மிகவும் சிறியதாக நினைத்தேன். இப்போது உங்களின் முறை. நிலா, ஏன் நினைவூட்டினாய்? நான் சாக போகிறேனா அல்லது போராடவா? பிரம்பை எடு. இதனால் உனக்கு இளங்கால் ஆகக்கூடும். எனக்கு அப்படி என்று தோன்றவில்லை. இருந்தாலும் நன்றி. நாம் நமது செயல்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மிகுதல். அந்த செட்டுக்கீடை ஏதாவது செய்வதற்கு முன்பாக சாக்லேட் மூடினுக்குள்ள செல். சீக்கிரம் சீக்கிரம் நண்பர்கள், இதை மூட வேண்டும். நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் மிக இழுத்து கஷ்டமாக நகர்கிறேன். ஏதுமில்லை என் கைகள். அங்கே நான் செய்தேன். நான் ஒரு கடிகையை எடுத்தேன். அது எதிர்பார்த்ததற்கு பண்பாக இல்லாமல் இருக்கிறது. நீ எடைப்பது சொல்கிறியா? அதை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. எனக்கு தெரியவில்லை.